டூம்ஸ்டேவோட ட்ரெய்லர் வந்துருச்சு. ஸோ முடிவை எடுக்கணும். நிறையா பேர் பிரேக் டவுன் பண்ணி போட்டாங்க. இருந்தாலும் நம்ம சேனலுக்கு நம்ம மக்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு குட்டி பிரேக் டவுன் அதாகப்பட்டு பார்த்தீங்கன்னா இதில் யாரெல்லாம் நடிச்சிருக்கா, யாரெல்லாம் இந்த ட்ரெயிலில் காட்டவே இல்லை. அப்புறம் அது மட்டும் இல்லாமல் முக்கியமாக தோர்கிட்ட ஒரு சம்பவம் நடந்திருக்கு, 2 சம்பவம் நடந்திருக்கு. ஒன்று சுற்றியில் போவோம், இன்னொன்று சுற்றியில் வச்சு ஒருத்தனை தடுக்க முடியாது. ஸோ அது மாதிரியான சம்பவங்கள்லாம் காட்டியிருக்காங்க. ஃபஸ்ட்டு இதில் யாரெல்லாம் ப்ரோ இருக்கா அப்படின்னு பார்த்தா, ஃபஸ்ட்டு கேப்டன் அமெரிக்கா. ஒரு உண்மையிலே கேப்டன் அமெரிக்கா தான் வராரா இல்லை எதுவும் வராராங்கிறத பின்னாடி பார்ப்போம். ஸோ அப்புறம் தோர் இருக்கார், அப்புறம் அயன்மேன் இருக்காருங்க. எது அயன்மேன் ப்ரோ ட்ரெயினில் பார்க்கவே இல்லையா ப்ரோ, இந்த போகிறேன் அப்படின்லாம் நினைக்காதீங்க. வேறு யாரும் இல்லை, டூம்ஸ்டே தான். ஸோ சிங்க குட்டியாக வேறு கதையில் கொண்டு வந்திருக்காங்க, வேறு ஒன்றும் கிடையாது. அப்புறம் அண்டுமன் எறும்பு மனிதர் அவரு. அப்புறம் வக்காண்டால அந்த டிச்சாலாவை தங்கச்சி, அவள் பேர் மறந்துட்டாங்க. ஸோ அவங்க செஞ்ச தியாகங்கள் மண்ணோட மண்ணாயிடும். அப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னும் நிறைய பேர் முக்கியமாக லோக்கி இருக்கிறாருங்க. லோக்கி அப்புறம் ஃபென்டாஸ்டிக் 4ல் உள்ள சில நண்பர்கள் ஷான்சி இருக்கார். அப்புறம் இந்த நியூ அவெஞ்சர்ஸ்னு சொல்லி சில நண்பர்கள்லாம் இருப்பாங்கல்ல, லைக் மந்திரியான பகி அவரு. ஸோ இன்னும் சில பேர்லாம் இருக்கிறாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் ஷான்சி இருக்காருங்க. அவர் தான் நான் சொல்லி ஆகணும். எனக்கு யாரும் ஷான்சி வந்தால் எனக்கு என்ன பண்ண போகிறாரு, அவர் வச்சு ஒரு ஃபைட்டு காட்டியிருக்கானுங்க. என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத அதை நான் பார்த்தே ஆகணும்.